சுனாமியால் பாதிக்கப்பட்ட காசிமேடில் உள்ள மீனவர்களுக்கு 21 ஆண்டுகளாக இன்னும் இலவச வீடு வழங்கவில்லை. ஏற்கனவே குடிசைகள் கொடுத்திருந்தாங்க. குடிசைகள் நெருப்பு பற்றி எரிஞ்சிச்சு. நெருப்பு எரிஞ்சு போனது பிறகு அவங்க மக்களுக்கு நாங்கள் வேற அடுக்குமாடி கட்டிடம் கட்டித்தாரோம்னு சொல்லிட்டு அடுக்குமாடி கட்டினாங்க. அதுக்கு 50,000 ரூபா அட்வான்ஸ் பணமாக ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்காங்க. அதுவே தவறானது. எந்த மாவட்டத்திலையும் இதுவரைக்கும் யார்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கல, பணமும் வாங்கல. எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் அட்வான்ஸாக 50,000 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போ அடுக்குமாடி கட்டணங்களை கட்டி கொடுத்துட்டாங்க. 158 ஏழைகளுக்கு, மீனவர்களுக்கு, பாவப்பட்ட ஏழைகளுக்கு குடும்பத்தை விட கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறான. 21 ஆண்டுகளாக வீடு கொடுக்காம இருக்கிறாங்க. இப்ப மனு இலவச வீடாக கொடுக்கப்பட வேண்டும். 50,000 திருப்பி கொடுக்க வேண்டும். மனு கொடுக்கறதுக்கு முதல்வரை பார்த்து மனு கொடுக்க நாங்க வந்திருக்கோம். உள்ள அனுப்புனாங்களா? மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரிகளை சந்திக்க சொல்றாங்க. ஏன்னா நாங்க வந்த 21 ஆண்டுகளாக பல அதிகாரிகளை சந்தித்தோம். ஒவ்வொரு அதிகாரியும் நாங்க உங்களுக்கு தாரோம்னு சொல்லுவாங்க. 3 வருஷத்துல அல்லது 5 வருஷத்துல அவங்க மாற்றம் போயிடுவாங்க. இது ஒரு புதிய அதிகாரி வருவாங்க. திருப்பி அவங்க இந்த கதையை நம்பர் 1 ஆரம்பிக்கணும். இப்படியாக நாங்கள் ஆரம்பிச்சு எங்களுடைய காசிமேடு பகுதியை சேர்ந்த சிலர் 21 ஆண்டுகளுக்கு முன் சுனாமியால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்தவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளனர். ஆனால் அவர்களை மனு அளிக்க விடாமல் நிராகரித்து விட்டனர். 21 ஆண்டுகளில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டு மனை அளிக்கவில்லை. மேலும் இன்று ஒருவர் இறந்துவிட்டதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்தனர். மேலும் போலீஸ்காரர்கள் அவர்களை கைது செய்து இழுத்து சென்றனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷா. கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம். ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜ்கள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.